இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. மகாராஷ்டிர மாநிலம் நாசிக்கில் டாடா குழுமத்தின் கீழ் இயங்கும் டிசிஎஸ் நிறுவனத்தின் பிபிஓ அலுவலகம் உள்ளது. இங்கு பணிபுரியும் 25 முதல் 32 வயதுடைய பெண்களுக்கு கடந்த 4 ஆண்டுகளாக அங்கிருந்த ஊழியர்கள் பலர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார்கள் எழுந்தன. இது தொடர்பாக 9 பெண் ஊழியர்கள் போலீசில் புகார் அளித்தனர். இதன்படி அந்த அலுவலகத்திலேயே துப்புரவு பணியாளர்களாக 4 பெண் போலீசார் பணியில் சேர்ந்தனர். அவர்கள் நடத்திய ரகசிய விசாரணையில் பெண்களை முறையற்ற தொடுதல், ஆபாச பேச்சு, பாலியல் ரீதியான சீண்டல்கள் ஆகியவை 4 ஆண்டுகளாக அரங்கேறியது தெரிய வந்தது. கட்டாய மதமாற்றம் செய்யும் முயற்சிகளும் நடந்துள்ளன. ஹிந்து தெய்வங்களை அவதூறாக பேசுவது, நமாஸ் செய்ய கட்டாயப்படுத்துவது, மாட்டிறைச்சி சாப்பிட வற்புறுத்துவது போன்ற செயல்களும் நிறுவனத்தில் நடந்தன. மறுக்கும் பெண்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டுள்ளனர். உயர் அதிகாரிகளாக இருந்த சிலர் இந்த கொடுமைகளை தடுக்காமல் அந்த செயல்களை மறைமுகமாக ஊக்கப்படுத்தியுள்ளனர். கடந்த சில ஆண்டுகளாக அந்நிறுவனத்தில் முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அதிகளவில் நியமிக்கப்பட்டதும் அவர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு பெண்களுக்கு தொல்லை தந்ததும் போலீசாரின் ரகசிய விசாரணையில் உறுதியானது. இதையடுத்து அந்நிறுவனத்தில் பணியாற்றிய 7 ஆண்கள் மற்றும் ஒரு பெண்ணை போலீசார் கைது செய்தனர். தலைமறைவாக உள்ள அதிகாரி நீட்டா கானை தேடி வருகின்றனர். இந்த சூழலில் பாலியல் அத்துமீறல், கட்டாய மதமாற்றம் தொடர்பாக சிஇஓ தலைமையில் விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது என அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. தனியார் ஐடி நிறுவனத்தில் நடந்த கட்டாய மதமாற்ற சம்பவம் தொடர்பாக சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கறிஞர் அஸ்வினிகுமார் உபாத்யா என்பவர் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளதாவது: ஒவ்வொருவருக்கும் தங்கள் மதத்தை சுதந்திரமாக பின்பற்றவும், கடைபிடிக்கவும், பரப்பவும் உரிமை உண்டு. ஆனால் இந்த சுதந்திரம் பொது ஒழுக்கத்துக்கு உட்பட்டது என அரசியல் சாசனம் சொல்கிறது. ஐடி நிறுவனத்தில் நடந்த இந்த விவகாரத்தை சாதாரணமான குற்றமாக பார்க்காமல் நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கு எதிரான பயங்கரவாத செயலாக நீதிமன்றம் கருத வேண்டும். அதற்கேற்ற சட்டப்பிரிவுகளின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கட்டாய மதமாற்றங்கள் நாட்டின் ஒருமைப்பாட்டை சிதைக்கின்றன. இவை பயங்கரவாத தடுப்பு சட்டங்களின் கீழ் கையாளப்பட வேண்டும். மதமாற்றம் தொடர்பான வழக்குகளை மட்டும் பிரத்யேகமாக விசாரித்து விரைவான தீர்ப்பு வழங்க நாடு முழுதும் சிறப்பு நீதிமன்றங்களை அமைக்க மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட வேண்டுமென மனுவில் கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே மதமாற்றம் விவகாரம் குறித்து தாமாக முன்வந்து விசாரணை நடத்திய தேசிய மகளிர் கமிஷன் நாசிக்கில் உள்ள டிசிஎஸ் நிறுவனத்தில் நேரடி விசாரணை நடத்த உண்மை கண்டறியும் குழுவை நியமித்துள்ளது. தற்போது மதமாற்றம் குற்றச்சாட்டில் சிக்கிய டிசிஎஸ் நிறுவனம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. மறு அறிவிப்பு வரும் வரை ஊழியர்கள் வீட்டிலிருந்து பணிபுரிய அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.